சந்தோஷமாகவும் பயங்கரமற்ற நிலையிலும் நிம்மதியாக வழிவகை செய்வாயாக. எங்கள் நாட்டையும் எங்கள் ஊரையும் யார் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீ அழித்து விடுவாயாக. அவர்களுக்கு இதாயத்தை கொடுப்பாயாக. யாருல்லா எங்களுக்கு கிராமத்தின் ஈதத்தையும் சரீர சுகத்தையும் எழுதி விடுவாயாக. யாரா எங்களுக்கும் உங்களுடைய இல்லமாம் காபத்துள்ளாரை பரிசித்து வந்தார்களே இந்த ஹாஜிமார்களுக்கும் உங்கா செய்தோருக்கும் கிராமத்தின் ஈதத்தை நீ எழுதி விடுவாயாக. இந்த மார்க்க யுத்தத்தில் ஈடுபட்ட சுகதாக்களுக்கும் எழுதி விடுவாயாக. யாருல்லா யாரெல்லாம் ஒரு இல்லமாம் காபகளை தரிசிக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். அண்ணல் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு ரவுலாவை சந்திக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று யாரை வைத்திருக்கிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றுவாயாக. உங்களுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு ரவுலாவை மீண்டும் மீண்டும் தரிசிக்க எங்களுக்கு நசீபை தருவாயாக. திரு ரவுலாவை தியானம் செய்தவர்களுக்கும் நபிமார்களுக்கும் உரிமாவுடைய கபரை தியானம் செய்தவர்களுக்கும் யா அல்லாஹ் கிராமத்தின் ஈடத்தை எழுதி விடுவாயாக. கடலிலும் கரையிலும் பிரயாணம் செய்யக்கூடிய முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் கிராமத்தின் ஈடத்தையும் சரீர சுகத்தையும் நீ எழுதி விடுவாயாக. اللهم أعمالنا إليك موقوفا وأكفنا من البث إلى من سواك مكفوفا. يا الله எங்கள் ஆதரவுகள் எல்லாம் உன்னதவிலே கைவிட்டிருக்கிறது. எங்கள் கைகளானது ஒன்று நன்றி வேறு இறக்கி விரிப்பதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. உன்னால் அறியப்பட்ட சஹாபி என்று சொல்லக்கூடிய நன்மைகள் நிறைந்த மேகங்களை முகில்களை எங்கள் அளவில் சொல்வாயாக. ولا تصرفنا إلا وهذه الشدة مصروفا. يا الله இதற்கு தீர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை நீக்குவாயாக, சங்கல்களை நீக்குவாயாக. இவைகள் எல்லாம் நாங்கள் இந்த இடத்தை விட்டோம் திரும்புவதற்கு முன்னால் நீக்கே தவிர எங்களை நீ எழுப்பி விடாதே. اللهم لا تدعنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا عيبا إلا سترته ولا هما إلا فرجته ولا كربا إلا كشفته ولا دينا إلا قضيته ولا ضالا إلا هديته ولا عائلا إلا أغنيته ولا عدوا إلا قدرته وكفيته ولا صديقا إلا رحمته وكافيته ولا فسادا إلا أصلحته ولا مريضا إلا عافيته ولا غائبا إلا رددته ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضا ولنا فيها صلاح إلا قضيتنا ويسرتنا. يا الله இந்த பரிசுத்தமான இந்த புனிதமான இடத்திலிருந்து நாங்கள் எழும்புவதற்கு முன்னால் எங்கள் பாவங்களை மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பாவியாக இருக்கிறோம், திருக்குற்றம் செய்தவர்களாக இருக்கிறோம், பெருக்குற்றம் செய்தவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ் நாங்கள் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறோமோ அந்த பாவங்கள் அனைத்தையும் தொழிற்று மன்னித் தருவாயாக. உங்களுடைய ரஹ்மத்தால் மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குறைகளை வெளிப்படுத்தி விடாமல் எங்கள் மானங்களை கிரிகிட்டு விடாமல் எங்கள் குறைகள் என்பதை விடுவாயாக, மன்னித்து விடுவாயாக. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகளை நீக்கி விடுவாயாக. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் இதோ இந்த இடத்திலிருந்து நாங்கள் எழும்புவதற்கு முன்னால் அகற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் எத்தனை பேர் கடன் தொல்லைகளால் சிக்கொண்டவர்களாக, தவறை அடைந்தவர்களாக, வருத்தம் அடைந்தவர்களாக நாளுக்கு நாள் அழுது புரிந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்கள் கடன் தொல்லைகளை அகற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் எத்தனை பேர்களின் பணங்களில் பொருட்கள் வாங்குவதில் முழுமை செய்திருக்கிறது. அவர்கள் வியாபாரங்கள் எல்லாம் பொருட்கள் வாங்குவதில் முழுமை செய்திருக்கிறது. யா அல்லாஹ் அவர்கள் மீண்டும் வியாபாரத்தை தொழிலை நடாத்தி செல்ல அது தடையாக இருக்கிறது. யா அல்லாஹ் இந்த நிலையை நீ உடனடியாக நீக்கி செய்வாயாக. ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து ஹலாலான முறையில் பொருள் ஈட்ட நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ்
எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை தருவாயாக, மன நிம்மதியை தருவாயாக, சிரிப்பான வியாபாரத்தை தருவாயாக. எங்கள் சொந்தக்காரர்கள் கவலையும் எங்கள் தாத்தர்கள் கவலையும் நாளையில் எங்கள் நல்லாமல்கள் கலந்து நோக்கி நிற்பதற்கு யாவரை உதவி செய்வாயாக. ராசபுத்திக்கு பாடத்தை வெகு வேகமாக கலப்பதற்கும் எங்கள் وسلام على المرسلين